பழனியில் அனைத்துலக முத்தமிழ் முருகன் மாநாடு முடிவடைந்த நிலையில் கண்காட்சியை காண திரளான பக்தர்கள் திரண்டு வருகின்றனர். முருகனின் 3ஆம் படை வீடான பழனியில் அனைத்துலக முத்தமிழ் முருகன் மாநாடு கடந்த 2 நாட்களாக விமரிசையாக நடந்து முடிந்தது. மாநாட்டையொட்டி அங்கு அமைக்கப்பட்டுள்ள கண்காட்சியை காண வரும் 30ஆம் தேதி வரை பக்தர்களுக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. இதனால் காலை முதலே ஆயிரக்கணக்கான பக்தர்கள் திரண்டு கண்காட்சியை கண்டு ரசித்து வருகின்றனர். அப்படியே நேச்சுரலாக அது ஒரு 6 படை வீட்டுக்கு உண்டானது எல்லாமே நேச்சுரலாக சொல்லியிருக்கிறாங்க. எல்லாம் அந்த 3D எஃபெக்ட் செமையாக இருக்குங்க. நல்லா நம்ம நேரில் போய் பார்த்து சாமி நம்ம கண்ணு முன்னாடியே கிட்டேயே வர்ற மாதிரி ரொம்ப நல்லா இருந்துச்சு. முருகனை எங்கள் கண்ணு முன்னாடி கொண்டு நிறுத்தின மாதிரி இருக்குங்க. அங்கே இருக்கக்கூடிய படங்கள், அங்கே பக்கத்தில் விளக்கங்கள் எல்லாம் கொடுத்துருந்தாங்க. அது ரொம்ப உண்மையாகவே அருமையாக இருக்குது. அதுவும் இந்த 3D கண்ணாடியில் போட்டு பார்த்தது எனக்குலாம் கண்ணில் தண்ணியே வந்துருச்சுங்க. அந்த மாதிரி நேர்லேயே முருகனை பார்த்த மாதிரியே இருந்தது. உண்மையாகவே நான் இந்த அரசாங்கத்துக்கும் இதை ஏற்பாடு பண்ணவங்களுக்கும் உண்மையாக நான் ரொம்ப நன்றி சொல்கிறேன். முதலமைச்சர் இந்த மாநாட்டை கடந்த 2 நாள் இல்லாமல் மற்றும் ஒரு 30ஆம் தேதி வரைக்கும் நீட்டிச்சிருக்கிறாருன்னு கேள்விப்பட்டு நாங்கள் கோயம்புத்தூர்லேருந்து இன்றைக்கி கிளம்பி வந்திருக்கோம். மாநாட்டோட எல்லா அமைப்புகளுமே ரொம்ப பார்த்தோம். முருகனோட அறுபடை வீடுகள் பார்த்தோம். ரொம்ப நேரில் பார்த்த மாதிரி சந்தோஷமாக இருந்தது. நவீன தொழில்நுட்பம் மூலம் அறுபடை வீடுகளையும் நேரில் பார்ப்பதைப் போலவே ஏற்பாடு செய்யப்பட்டிருப்பதாக கூறும் பக்தர்கள் மாநாட்டை சிறப்பாக நடத்திய தமிழ்நாடு அரசுக்கு நன்றி தெரிவித்து வருகின்றனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.